இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது நமஸ்கார ஆசனான்னு பேர். இந்த நமஸ்காரம் என்பது நமக்கு ஒரு பணிவை தரக்கூடியதாகும். யாருக்காச்சும் நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவீங்க. அந்த நமஸ்காரம் பண்ணக்குள்ள அவங்களோட வணக்கம், அதாவது எவ்வளோ மதிப்புக்குரியவர்கள் என்று அவங்களுக்கே தெரியும். அதே போல் இந்த நமஸ்கார ஆசனம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உடலில் உள்ள உபாதைகள், அதாவது வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், மலத்தில் உள்ள சிக்கல்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த ஆசனமாகும். இதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும். முதல்ல செய்கிறது வேறு வகையாக இருக்கும், இரண்டாவது செய்கிறதும் வேறு வகையாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நமஸ்கார ஆசனம் செய்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று குறைக்கப்படும். வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் இந்த மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமான பேருக்கு மலச்சிக்கல் தான் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி என்ன செய்யணுன்னா, உட்கார்ந்த நிலையில் ஒரு 20 எண்ணிக்கையில் இருந்தீங்கன்னா வச்சிங்களேன், அந்த பாதைக்கு செல்லக்கூடிய துவாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான முறையில் போய் சேர்ந்துடும். கழிவுகள் கரெக்டான முறையில் போய் சேர்ந்துடும். இதை பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு இந்த ஆசனம் செய்யணும். ஆசனம் செஞ்சிங்கன்னா, டெய்லி செஞ்சிங்கன்னா அதிக பலனை கொடுக்கக்கூடியதாகும். உங்களுக்கு மலச்சிக்கலுங்கிறதே சுத்தமாகவே இருக்காது. நமஸ்கார ஆசனம் பேர். இதை 2 வகையாக பிரிக்கிறோம். 2 வகையும் ஒரே மாதிரியாக இருக்காது, வேறு வேறு விதமாக இருக்கும். அதை பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போது அந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஷர் இருந்ததுன்னா அதுக்கான எப்படி இருக்கும், ப்ரெஷர் வந்ததுன்னா அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அந்த தலையின் பின் மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வலிக்கும். தலையோட பின்மண்டை வலி ஏற்படும். கழுத்துக்கு மேலே, அதாவது கழுத்துக்கு மேலே வலி ஏற்படும். இதுதான் சிம்டம். இது ப்ரெஷர் இருக்கிறவங்க கவனிச்சிங்க. வராதவங்க, அதாவது இருக்குது இல்லைன்னு தெரியாதவங்களே எவ்வளோ பேர் இருப்பாங்க. நீங்கள் எந்த விதமான ஆய்வும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு என்னன்னா, இதுமாரி ஏதாச்சும் சிம்டம் இருந்ததுன்னா நீங்கள் போய் டாக்டரை போய் பார்த்துங்க. நெஞ்சு வலி விட்டு விட்டு வரும். நெஞ்சு தொடர்ச்சியாக வலிக்காது, வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வலிக்காது. மறுபடி பார்த்தா வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே உங்களை பயமுறுத்தும். அது அப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக மணி அடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே போல் களைப்பு, சோர்வு இதெல்லாமே உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு களைப்பும் உண்டாகும், சோர்வும் உண்டாகும். நெஞ்சில் பார்த்திங்கன்னா படபடன்னு ஏற்படும். படபடப்பு சொல்லுவாங்கள்ல, படபடன்னு அடிக்குது என்னன்னு தெரியல அப்படிம்பாங்க. அதே போல் இறைப்பு, நடந்தாலும் சரி தான், உட்கார்ந்தாலும் சரி தான், வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாலே சரி தான், இறைப்பு வாங்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்ததுன்னா ப்ரெஷர் உள்ளதுன்னு அர்த்தம். அதே போல் உடலில் சுருக்கு சுருக்குன்னு குத்தும். குடைச்சல், இந்த கால் குடைச்சல், கை குடைச்சல், இதுமாரி பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல, குடையுது கையெல்லாம் அப்படிம்பாங்க. இவங்களாம் ப்ரெஷருக்கான அறிகுறிகள். அதே போல் கோபம் அதிகமாக வரும். சம்மந்தமே இருக்காது, திடீர்னு கோபப்படுவாங்க. அவங்களுக்கும் இதுமாரி இருக்கும். அதே போல் சிறுநீர் உடனே வராது, உங்களுக்கு தாமதித்து வரும். இதுமாரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தான், ப்ரெஷர் பிரச்சனை தான். பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் தூக்கமும் வராது. இதெல்லாம் இருந்ததுன்னா ப்ரெஷருக்கு இருக்கிறதுக்கான காரணம். இந்தமாரி இருக்கிறவங்க நீங்கள் பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுமாரி பார்க்காமலே எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பற்றி அலட்சியமாக இருந்தீங்கன்னா கடைசியாக உங்களோட முடிவு காலத்தில் அதை கொண்டு விட்டுடும். ஏன்னா இவ்வளோ ஒரு விஷயம் ப்ரெஷரில் இருக்குது. அதுக்கு தீர்க்கக்கூடியதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். உணவு கட்டுப்பாடு, இது எது சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பின்னாடி நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு சிம்டம் தான் சொல்லியிருக்கோம். இப்போ நமஸ்கார ஆசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம முதல் சுற்றுக்கு போக போகிறோம். இது பயிற்சிக்கு அப்புறம் நம்ம போக போகிறோம். சரிங்களா? இப்போது உட்கார்ந்த நிலையிலே தான் நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க. இப்போ ரொம்ப நேரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கால் வலி ஏற்படும். அதனால் கால் வலி ஏற்பட்டதுன்னா அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தியானத்தில் இருங்க. உங்களுக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆசனத்துக்கு உடனே போயிடலாம். சரிங்களா? நமஸ்காரம்னா 2 கையும் ஒன்று சேர்க்கறது. இப்படி சேர்த்திங்கன்னா இந்த உணர்வுகள்லாம் தூண்டப்படுது. இப்போ கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் அக்கு பஞ்சர்னு சொல்லுவாங்க, தூண்டுறது. இதுமாரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உணர்வுகள்லாம் தூண்டும். அதுமாரி கையை சதையை பிரட்டி விடணும். நல்லா சதையை நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா
உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கக்கூடியதாகும். அந்த உள்ள நரம்புகள் தூண்டுதல், இதில் வலி ஏற்படுறது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அந்த இது கை வந்து யாருக்காச்சும் இந்த ரைட் ஹேண்டு வலிக்கும். அதுமாரி வலிச்சதுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன்னா ஒரு பக்கமாக நீங்கள் வந்து வேலை செய்கிறது தான். ஒரு கையை பயன்படுத்துறதில்ல, ஒரு கையை வந்து பயன்படுத்தாமல் இன்னொரு கையிலேயே மாற்றி செய்யறதுனால அந்த வலி இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யணுன்னா, இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி, முன்புறம்ல பின்னாடி மட்டும் ஒரு 10-15 எப்போ செஞ்சாலும் சரி தான். இதேமாரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வலி இந்த இடத்துல ரொம்ப பேருக்கு இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. பின்னோக்கி செய்யணும், முன்னோக்கி செய்யக்கூடாது. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலியே இருக்காது. இப்போ முதல் சுற்றுக்கு போக போகிறோம். நல்லா காலை சமமாக வச்சுங்க, 2 காலையும் சேர்த்துங்க, கையை கோம்பிங்க, கீழே குனிஞ்சிங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜேகே ஐயா. இது வலி இருக்கும். இந்த வலியை மறக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, மூச்சு சுவாசம் பண்ணுங்க. உடனே இப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரண நிலைக்கு வந்துடுவீங்க. இப்போ இயல்பாக நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் இருந்தீங்களோ, ஆசனம் செஞ்சதுக்கான ஒரு அறிகுறியே தெரியாது, வலியும் இருக்காது, நார்மல் ஆகிடுவீங்க. இதுதான் மூச்சு சுவாசம் பண்ணுறது. கண்களை மூடி தியானம் இருக்கணும். உடல் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்காமல் இருக்கும். அதனால் சோம்பேறித்தனங்கிறது இல்லாமல் இருக்கும். இப்போ யோகா பண்ணினீங்கன்னா நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருப்பீங்க. அதிகாலைன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சாலே போதுமானது. எழுந்திரிச்சு நீங்கள் காலை கடன்களை வந்து பல்லு விளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரைஸ் ஆகிடும். நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதுதான் உங்களோட மனநிலை. அப்போது சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் படுத்துக்கிட்டு எழுந்திரிக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் நடைப்பயிற்சிக்கு போகிறீங்களோ இல்லை யோகா பயிற்சிக்கு போகிறீங்களோ எதுவாகினும் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுங்க. அலாரம் வச்ச மாதிரி உங்களை எழுப்பி விட்ரும். இதுதான் வந்து ரெகுலரான வாழ்க்கையை வாழணும். என்னால் யோகா பண்ண முடியல, நடைப்பயிற்சி போகிறேன்னா நடைப்பயிற்சிக்கு போய்ட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் இருங்க, இல்லை வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், இல்லை யோகா பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு பண்ணுங்கள் யோகா. அதுதான் நிறைய யோகா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. மகதிஷ்டி தினம் ஒரு யோகான்னு பேர். அதை நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகா தமிழில். அதே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மகதி ஸ்ரீ டெய்லி யோகா அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும், வீடியோ வந்துடும். அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திக்கிட்டு லைக்கை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம், மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நமஸ்கார ஆசனம் 2வது நிலைக்கு நம்ம போக போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ இது மாதிரி நீங்கள் உட்காந்து எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து காலை இந்த அளவுக்கு வச்சிங்க, வச்சுக்கிட்டு கையை பாருங்கள் இந்த முட்டியில் இருக்கணும். கையை நேராக வச்சிங்க, உடம்பையும் நேராக ஆக்கிங்க. எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜேகே ஐயா. இப்போ 20 முடியலன்னா 10 செஞ்சீங்க, 15 செஞ்சீங்க. ஆனால் சமமாக இருக்கணும். இப்போ முன்னாடி நம்ம வேறு நிலையில் செஞ்சோம், இது வந்து வேறு நிலையில் செஞ்சோம். ஆக எண்ணிக்கைங்கிறது ஒன்று தான். சரிங்களா? இப்போ வந்து உள்ளங்கையை சேர்த்து மார்புக்கு முன்புறம், அதாவது உள்ளங்கையை சேர்த்துக்கிறோம், மார்புக்கு முன்புறம் வச்சுக்கிட்டு மூச்சை வந்து என்ன செய்யணும்னா உள்ளிழுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இது வந்து உள்ளங்கையை சேர்த்துக்கிறீங்க, சேர்த்துக்கிட்டு மார்புக்கு முன்புறம் கையை வச்சுக்கிட்டு இந்த மூச்சை என்ன செய்யணும்னா உள்ளிழுக்கணும். அது கவனமாக இருக்கணும் அதில். சரிங்களா?
அதே போல் புஜங்களை வந்து முன்புறம் வந்து நீட்டிக்கிட்டு புஜங்களை முன்புறம் நீட்டிக்கொண்டு சுவாசம் வெளியே விடணும். அது 2வது நிலை, வெளியே விடணும். இதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடைகள், நல்லா கவனிச்சிங்க, தொடைகள், முழங்கால்கள், புஜங்கள், என்ன கழுத்து பகுதி உள்ள நரம்புகளுக்கெல்லாம் அனைத்தும் உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படக்கூடியதாகும். புரியுதுங்களா? தசைகளை வந்து ஆற்றல் வாய்ந்ததாக உங்களுக்கு வந்து ஆக்குது, தாக்கத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்துறது. அது மாதிரி தான் சொல்லணும் அதை. அதே போல் பார்த்திங்கன்னா இடுப்பு வளைவு, இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இடுப்பு வளைவு உங்களுக்கு தன்மையை வந்து அதிகரிக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் சாயலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதேமாரி ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்க்கக்கூடியதாகும். அதே போல் முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மலச்சிக்கல்கள் ஏற்பட்டு இதைமாரி இருந்ததுன்னா நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு அது பலன் கிடைக்கும். அதிக நாள்லாம் ஆகாது, 2-3 நாள்லேயே உங்களுக்கு வந்து இது. அதே மாதிரி வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், வயிறு வந்து சில பேருக்கு பெருசாக இருக்கும், சில பேர் வயிற்றில் உள்ளாரியே அஜீரணம் ஆகாமல் இதுமாரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதேமாரிலாம் இருந்ததுன்னா ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் தான் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கடையிலேயே சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் ஃபுட் பாய்சன் ஆகி உங்களுக்கு வந்து அதுமாரி இருந்ததுன்னா ஒரு 2 வேளை சுத்தமாக சாப்பிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது தீர்க்கப்படும். ஒழிச்சு அப்போ மாரி வந்ததுனாலும் சரி தான், உடலில் உபாதைகள் வந்தாலும் சரி தான், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் இல்லாமல் இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்ன செய்யணுன்னா மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஜீரண சக்தி ஆகி உங்களுக்கு வந்து மறுபடி மலச்சிக்கல் ஏற்படாமல் இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் டெசன்ட்ரி போனாலும் நீங்கள் பரவாயில்ல. அப்போது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல்லாம் அழிந்து போய் வாயிலாம் துர்நாற்றம் ஏற்படும். அந்தமாரி கால சூழ்நிலையில் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கணும். மேலே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து என்ன போய் தம்மாய் நின்று மறுபடியும் அந்த பிரச்சனையை தான் ஒன்று பண்ணும். அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்க வேணாம், 2 வேளையோ 3 வேளையோ இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. மறுநாள் நீங்கள் வந்து நார்மலாக ஆகிடலாம். அதே போல் தைராய்டு, கழுத்தை வந்து நல்லா திருப்பக்கூடியில் தைராய்டு பிரச்சனைக்கும் இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இது வந்து பேர் வந்து நமஸ்கார ஆசனம். இந்த நமஸ்கார ஆசனத்தை பார்த்து அனைவரும் பலன் பெற வேண்டும். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆசனத்துடன் சந்திப்போம். மகதிஸ்ரீ தினம் ஒரு யோகாவை பார்த்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.